டெய்லி வெல்வாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நிறைய வேளையில் நம்ம அந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நிறைய பிரயாசப்படுறோம், நிறைய அதற்கு வேண்டிய காரியத்தெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் நம்ம அது வேண்டிய காரியம், முக்கியமான ஒரு காரியமான கனிகளை கொடுக்குறோமா? கனியா என்ன கனி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மற்ற 21:43 சொல்லப்படுது, தேவனுடைய ராஜ்யம் அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது என்ன கனி தெரியுமாங்க? அன்பு, சமாதானம், விசுவாசம், இந்த மாதிரி 9 கனிகள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கனிகளை யார் கொடுக்குறாங்களோ அந்த கனிக்குள்ள பர்சனுக்கு தான் ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பாரு. அப்போது நான் அதை எப்படி கொடுக்கணும்? எப்படி தெரியுமாங்க? நம்ம ஆண்டோடைய வார்த்தையை டெய்லியும் அதை வெறும் படித்தா மட்டும் போதாது, அதை நம்ம எப்போ அந்த ஒரு வார்த்தையை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அப்போது நம்மளே அறியாமல் ஆண்டோடைய கனிகளை கொடுக்க ஆரம்பிப்போம். நம்ம நிறைய வேளையில் வசனத்தை சொல்கிறோம், நிறைய வேளையில் வசனத்தை கேட்குறோம், ஆனால் நம்ம நிறைய வேளையில் மிஸ் பண்ணுற காரியம் வசனத்தை ஃபாலோ பண்ணாத ஒரு காரியம் தான். இனிமேல் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள், வசனத்தை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் ஆசிரியப்பட்டவர்கள் இவங்களே ஆசிர்வதிப்பாராமே.